ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல டூவைல் ஆக்டிவிட்டி அதை பத்தி நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த டூவைல் ஆக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு 2 கண்டெய்னர் இருக்கு. ஒன்னு என்னன்னா பாடி செக்ஷன். ஓகேங்களா, 2 செக்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாடி செக்ஷன், அடுத்தது என்னன்னா கண்டிஷன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த டூவைல் பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பா பாடியில இருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணிரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன், நல்லா கவனிங்க அந்த வேர்டை, சொல்ற வார்த்தைய, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அடுத்து லூப் ஆகும். அடுத்து மறுபடியும் செக் பண்ணும் ட்ரூவா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு இந்த டூவைல் ஆக்டிவிட்டி கண்டிஷன் எது வரைக்கும் ட்ரூவா இருக்கோ அது வரைக்கும் ரன் ஆகும். இதுவே ஃபால்ஸ் எப்போ ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா, ஃபைன். இதுல நமக்கு 2 விஷயம் நல்லா கவனிச்சாச்சு. ஒன்னு, பாடி செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கண்டிப்பா ரன் ஆயிரும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், கண்டிஷன் வந்து செக் பண்ணணும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது என்னன்னா, நமக்கு இங்க இந்த ஒயிலுக்கும் டூவைலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஓகேங்களா, அது என்ன மீனிங்னா, ஒயில் ஆக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் தான் பாடி செக்ஷன் வரும். இதுவே டூவைல் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாடி செக்ஷன் வரும், அதுக்கப்புறம் தான் கீழே நமக்கு கண்டிஷன் வரும். 2 விஷயம் தெரிஞ்சிருச்சா? இதுல நம்ம தகுந்தாப்புல எவ்வளவு தடவை ரன் ஆகணும், அதே போல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம இந்த லூப்பை வந்து ஸ்டாப் பண்ணலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத நம்ம இந்த லூப்பை பொறுத்த அளவுக்கு வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ ஆக்டிவிட்டி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அது கூட நம்ம எங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க, பாடி செக்ஷன்ல. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த பிரேக் ஆக்டிவிட்டியும் கண்டினியூ ஆக்டிவிட்டி பத்தி ஆல்ரெடி நான் வந்து லூப்ஸ், அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோல இருக்க லூப், ஒயில் லூப்ல வச்சு நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்க, தெளிவா இருக்கும். ஓகே, இதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் பார்த்துலாம் குயிக்கா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்புட்னு இருக்கு, அவுட்புட்னு இருக்கு. இந்த இன்புட்ல கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கண்டிஷன் ஃபீல்டு அதான் இது. அதுல நம்ம கண்டிஷன் எப்போ வரைக்கும் ட்ரூவா இருக்கோ அது வரைக்கும் நமக்கு பாடி செக்ஷன்ல இருக்கிறத வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மேக்ஸிமம் ஐட்ரேஷன் பொறுத்த அளவுக்கு இப்போ நமக்கு ஒரு லூப் வந்து ஒரு 10 தடவை ஆகும், 10 தடவை ரன் ஆகும்னு நினைச்சுக்கோங்க. அது நம்ம வந்து இங்க கொடுத்தா 10 தடவை மட்டும்தான் ஆகும். 100 தடவை ரன் ஆகுறத நம்ம 10 தடவை வந்து இங்க ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அவுட்புட். அவுட்புட் பொறுத்த அளவுக்கு இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன வரும்னா, எவ்வளவு தடவை வந்து இந்த இந்த டூவைல் ஆக்டிவிட்டி வந்து லூப் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத 0ல இருந்து இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 பேஸ்டு இண்டெக்ஸ் ஆஃப் கரண்ட் எலமெண்ட் இன் த கலெக்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் ஆகும் போது 0, செகண்ட் டைம் ரன் ஆகும் போது 1, அதுக்கப்புறம் 2, 3 அப்படின்ட்டு கண்டினியூ ஆகும். ஆனா எதுல இருந்து, 0ல இருந்து. ஓகே, ஃபைன். இதுல வந்து நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் ஃபீல்டு, இன்டிஜர் வேரியபிள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடியோக்கு போயிட்டு அதோட டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். எதோட டிஃபரன்ஸ் சொல்லுங்க வாங்கலாம். எஸ், ஒயிலோடதுக்கும் டூவைலோடதுக்கும். இங்க பாத்தீங்கன்னா டூவைல என்ன இருக்கு நமக்கு, ஒயில என்ன இருக்கு நமக்கு, கண்டிஷன் மேல இருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன இருக்கு, பாடி செக்ஷன் இருக்கு. இந்த பாடி செக்ஷன் என்ன பண்றேன், ஒரு ஹாய்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே போல இதை தூக்கி நான் என்ன பண்றேன், இங்கே நான் வந்து ஒரு ஹாய்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இது அப்படியே நமக்கு ஆல்ரெடி கோடு போட்டது. ஒரே நிமிஷம். இப்போ என்ன சொல்லிருந்தேன், இப்போ ஒயில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பாடியில நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதே போல டூவைல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடியில நான் போட்டிருக்கேன் மெசேஜ் பாக்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் இருக்கு. இப்போ இது ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், செக் பண்ணும் கண்டிஷனை, ட்ரூவா ஃபால்ஸான்னு. கண்டிஷன் ட்ரூ இருந்தா உள்ள போகும், அப்படி இல்லைனாவும் ஃபால்ஸ் இருக்குனால வெளியே வந்துடும். இப்போ ஓகேவா,
ஆனா இது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தானே கண்டிஷன்லாம் செக் பண்ணாது, ஒரு தடவை ஆச்சு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். இன்கேஸ் இங்க ட்ரூ ஆயிருச்சுன்னா மறுபடியும் இந்த இந்த பாடிக்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி ஐட்டட் ஆகும்னு சொல்றாங்க. நான் ரன் பண்றேன் பாருங்களேன். இப்போ ஒயில் ரன் ஆகுது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணி ஃபால்ஸ்னால உள்ளவே போகாம வெளியே வந்துருது. நெக்ஸ்ட் டூவெயிலுக்குள்ள போகுது. டூவெயில போயிட்டு ஒரு தடவையாச்சும் ரன் பண்ணிட்டு அப்போ அதுக்கு ஹாய்னு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நமக்கு கண்டிஷன் செக் பண்ணிட்டு அடடா இது வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வெளியே வந்துடும். இதுவே நான் இப்போ என்ன பண்றேன் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா இப்போ பாருங்க ஒரு டைம் ரன் ஆகுமா, ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஒரு டைம் தான் மெசேஜ் பாக்ஸ் வந்துச்சா, இப்போ எத்தனை தடவை வரும் பாருங்க. நம்ம ரன் பண்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை, அடுத்து டூனால என்ன ஆகும், மறுபடியும் உள்ள போகும் ரெண்டாவது தடவை, அடுத்து என்ன ஆகும் மறுபடியும் ரன் பண்றேன் மூணாவது தடவை. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு உள்ள போயிட்டே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இதை நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம லைவ் ஒரு டெமோ ப்ராக்டிக்கல் டெமோ பார்த்துடலாமா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கமெண்ட் பாக்ஸ் எடுத்துட்டு ஓகேங்களா, கமெண்ட்ல இது நம்ம என்ன பண்ணலாம், சாரி கமெண்ட் பாக்ஸ் எடுக்கணும் சரிங்களா, கமெண்ட் அவுட். இந்த கமெண்ட்ல நம்ம இதை தூக்கி போட்டுடலாம், இது தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு தேவை, இப்போதைக்கு தேவையில்லாத எல்லாமே நம்ம கமெண்ட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ரீசெட் என்ன வச்சிருக்கேன்னா, நம்ம இப்போ டெமோ பார்க்க போறோம். ப்ரீசெட் என்ன வச்சிருக்கேன்னா 5, ப்ரீசெட்ல ஈக்குவல் டு 5 வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு 5 தடவை தான்ப்பா ரன் பண்ணணும் அப்படின்னு இங்க செட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ டூ ஒயில ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன இருக்கு, மேக்ஸிமம் ஐட்ரேட் 5 தான். ஆனா வந்து நான் 3 தடவை தான் ரன் ஆகும் நான் இங்க சொல்றேன். மொத்தம் 100 சொன்னப்பா, மொத்தம் 5 இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 5 தடவை 3 தடவை ரன் ஆகும் சொல்லிட்டாங்க. இண்டெக்ஸ் வந்து நான் இங்க பிரிண்ட் பண்றேன், இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த வாட்ச் பேனல்ல. ஓகேங்களா, இப்போ இந்த பாடிக்குள்ள நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரைட் செல், ஆல்ரெடி இந்த ரைட் செல் பத்தி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும். இந்த ரைட் செல்ல இங்க ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா ஒரு புக் பார்த்து கொடுக்கணும் இன்புட்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும், என்ன போயிட்டு டைப் பண்ண போற அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ கவுண்டர் வந்து டிஃபால்ட் என்ன கொடுத்து வச்சிருக்கேன்னா 1ன்னு கொடுத்து வச்சிருக்கேன், ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வேற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு, நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றத கண்டிப்பா நம்ம இந்த ரைட் செல் பொறுத்த அளவு சொல்லணும். அப்படிலாம் எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஏ 1 கவுண்டர் என்ன இருந்துச்சு 1, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 ரைட் ஆகும். அடுத்து இந்த லூப் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன ஆகும் 2 3 4 அப்படின்ட்டு நமக்கு கவுண்டர் பிளஸ் 1னால நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஷீட் நேம் கண்டிப்பா கொடுக்கணும். எந்த ஷீட்ல போயிட்டு இந்த எக்ஸல் ஒர்க் புக்ல நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ இது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இது புரியலன்னா புரியுற மாதிரியும் சரி, எப்படி சொல்லலாம்னா இதை பத்தி உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மறுபடியும் பேச சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்ல என்ன கொடுக்கணும்னா டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்கணும், அப்புறம் ஷீட் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்னத்தை போயிட்டு டைப் பண்ணணும் அந்த இந்த டூவெல் ஷீட்ல, அதாவது இந்த டெக்ஸ்ட் 2ன்ற எக்ஸல்ல இருக்கிற டூவெல் என்ற ஷீட்ல என்ன போயிட்டு ரைட் பண்ணணும் அப்படின்றத இங்க கொடுக்கணும். அதுதான் வந்து இங்க டெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க செல்லு கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஃபைன், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அசைன் ஆக்டிவிட்டி. இப்போ அசைன் ஆக்டிவிட்டி எதுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாடிக்குள்ள வரும்போது என்ன பண்ணணும், இங்க A1 அப்படின்ற, அதாவது கவுண்டர்ல நமக்கு என்ன இருக்கு இங்க 1ன்னு இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா கவுண்டர் 1ல 1ன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இங்க இன்க்ரிமெண்ட் பண்ணிரும். இங்க என்ன பண்ணணும்னா நம்ம இங்க உங்களுக்கு ரைட் பண்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு என்ன வரும், இந்த பாக்ஸ்ல A1 அப்படின்னு வந்திருக்கும். அதுல போயிட்டு நமக்கு என்ன டைப்னா 1ன்னு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுண்டர் என்ன ஆயிருக்கும், இங்க வந்தோடனே கவுண்டர் பிளஸ் 1னால இந்த இங்க நமக்கு அவுட்புட் என்ன வந்துருக்குன்னா கவுண்டர் 2ன்னு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷன் என்ன இருக்கும், 2 கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென், சாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் லூப் ஆகும். கண்டிஷன் ட்ரூனால இங்க ட்ரூவா, ஆமா ட்ரூ தான். அதனால நமக்கு என்ன ஆகும், இங்க லூப் ஆகும். அடுத்து இங்க செக் பண்ணணும், ஏ இன்க்ரிமெண்ட்ல கவுண்டர்ல நமக்கு என்ன இருக்கு 2ன்னு இருக்கா. இப்போ நமக்கு என்ன ஆகும், A2ன்னு வந்திருக்கும். இங்க நமக்கு
இங்க போயிட்டு நமக்கு என்ன டைப் ஆகும், டூ தானே இருக்கு கவுண்டர்ல, ஏன்னா நமக்கு இங்க 2 தான் இருக்கு, இன்க்ரிமெண்ட் ஆகல. இப்ப இது முடிச்சுட்டு இங்க வரும், அப்ப என்ன ஆகும், 2 + 1 3. இப்ப நமக்கு என்ன ஆகும், கவுண்டர்ல நமக்கு அடுத்த தடவை நமக்கு என்ன ஆயிருக்கும்னா கவுண்டர் ஈக்குவல் டு 3 மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு செக் பண்ணும் கண்டிஷன் என்னன்னு செக் பண்ணும், 3 less than or equal to 5. ஆமா ட்ரூ தான் இருக்கு. அதுக்கு இப்ப என்ன ஆகும், அடுத்து லூப் ஆயிட்டு நமக்கு மேல வரும். மேல வந்துட்டு பார்க்கும் A3ன்னு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, சாரி, இப்போ A3ல நமக்கு என்ன இருக்கும், 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு கவுண்டர் வந்து 3 தான் இருக்கு. அதனால இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கவுண்ட் A பிளஸ் கவுண்டர் கொடுத்தனால இங்க 3ன்னு வந்திருக்கும். ஸோ ஈக்குவல் டு 3 வந்து இங்க கவுண்டர்ல 3 இருக்குன்னா 3ன்னு பிரிண்ட் இங்க போய் டைப் ஆகும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா கண்டிஷன் செக் பண்ணணும், சாரி கவுண்டருக்குள்ள வரும், கவுண்டர் ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட்ல 4ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு இங்க 4 less than or equal to 5. ஆமா ட்ரூ தான் இன்னும் வரைக்கும். அடுத்து மறுபடியும் இன்னொரு லூப் ஆகும். இப்போ போயிட்டு A4 ஈக்குவல் டு 4ன்னு டைப் ஆகுமா, அதுக்கப்புறம் கவுண்டர் வரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், இங்க 5ன்னு வந்துருச்சு இப்போ கவுண்டர். இப்போ செக் பண்ணோம், 5 less than or equal to 5ன்னு பார்ப்போம். ஆமா ட்ரூ தான். இப்போ என்ன ஆகும், மறுபடியும் மேல போகும், A5 கவுண்டர் 5னால 5ன்னு வந்துருக்கும். இங்க A5ல போயிட்டு 5 டைப் ஆகும். அப்புறம் இங்க வந்து கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கவுண்டர் ஈக்குவல் டு 6. இப்போ நல்லா கவனிங்க, இங்க செக் பண்ணும் 6 less than or equal to 5ன்னு பார்ப்போம். கண்டிப்பா ஃபால்ஸ் தான். அதனால நமக்கு என்ன வந்துருச்சுன்னா, இப்போ ஃபால்ஸ்னா வெளியே வந்துடும். ஸோ இங்க எதுவுமே போகாம நமக்கு A1ல இருந்து A5 வரைக்கும் 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நான் ரன் பண்ணிட்டேன், ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஷீட்டை டெக்ஸ்ட் 2 அப்படின்ற ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1ல இருந்து 3 வரைக்கும் வருது. ஏன் அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் இங்க வருதா, நல்லா கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3ன்னு போட்டுருக்கோம், நல்லா ஞாபகம் இருக்கும். 3னால 3 தடவை தான் ரன் ஆயிருக்கு. இப்போ நான் இது எடுத்து விட்டேன் மேக்ஸிமம் ட்ரைஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன போகுது, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான். நம்ம இங்க 3ன்னு கொடுத்துட்டு மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னடான்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு முக்கியம். இப்போ ரன் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணா நமக்கு என்ன வரும்னு தெரிஞ்சது. இப்போ பாருங்க 1 to 5 வரை பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு என்ன கொடுக்குறோமோ அது ப்ரியாரிட்டியா நமக்கு போகுது. இதுல இருந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இதுல டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட புதுசா படிக்கிறாங்க பாத்தீங்களா UiPath, இந்த மாதிரி UiPath படிக்கும்போது இதோட ஆக்டிவிட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு விசுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குனால ஈஸியா அவங்களுக்குலாம் புரியும் எப்படி எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த UiPath. ஓகே, வேற வீடியோல நம்ம தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.